ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணாலி, ஹிமாச்சல் பிரதேஷ். இன்னைக்கு வந்து டே 2 சரியான குளிராக இருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ ஐஸ் இருக்குன்னு. நேற்று ஃபுல்லாக ரெயினாக இருந்தது, அதனால ரொம்ப ஸ்னோவாக இருந்ததுனால அப்படியே வீடியோ எடுக்க முடியல. ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இங்கே இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் நம்ம உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போட போகிறோம். சரியான ஐஸாக இருக்குது, நல்ல குளிராக இருக்குது. இந்த ஹில்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அடி அளவுக்கு பனி வந்திருக்கு. இங்கே நிறைய நாயெல்லாம் இறந்து போனால் அப்படியே கால் வச்சு அப்படியே உள்ள அமுங்குது, அந்த அளவு ஐஸ் இருக்கு. இங்கே பாருங்க, கை வச்சா உள்ள போகுது, இவ்வளோ ஐஸ் இருக்கும் பாருங்க, அவ்வளோ ஐஸ் இருக்கு இங்கே. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்கள் வந்து தங்கியிருக்க காட்டேஜ். இது சுற்றியும் சரியான பனியாக இருக்குது, அதனால நாங்கள் இப்போ விளையாண்டுக்கிட்டு இருக்கோம், ஃபுல்லாக விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து நிறைய நாய்ங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இவனை ஹேண்டில் பண்ணிட்டு வரேன். ஐயோ, ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, நான் ஸ்னோவில் செஞ்ச ஹார்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து ஹிந்தியில் பரஃப்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பரஃபாக தான் இருக்குது. மேலே ஹில்ஸ் பாருங்க, ஃபுல்லாகவே ஸ்னோவாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜு. இதில் பாருங்க நிறைய காசுலாம் வந்து போகுது. இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. நடுவில் ஃபுல்லாக ஐஸாகவும் ஒரு ரிவரும் ஓடுது. சீனரி பார்க்கவே சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சொலாங் வேலி வந்திருக்கோம். இங்கே வந்து இந்த ஐஸ் ஸ்கேட்டிங், இந்த ஐஸ் டைவிங், இந்த மாதிரிலாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நாங்கள் வந்து ஒன்று ஒன்றா முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து இப்போ நம்மளோட வர கைடு வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கைட் பண்ணி இந்த மாதிரி போங்க, இந்த ஐஸ் ஸ்கேட்டிங்லாம் பண்ணும்போது இந்த பொசிஷனில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அது மாதிரி நல்லா என்ஜாயிங்காக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஒரு நல்ல அட்வென்ச்சர் இருக்குது. பாருங்க எவ்வளோ வச்சுருக்காங்க இந்த ஐஸ் ஸ்கேட்டிங்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த சொலாங்கோவில் வந்து சின்ன சின்ன கடைங்களாக இருக்குது. இந்த ஜூஸ், பிரெட் ஆம்லெட், மேகி அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன சமைச்சு கொடுக்குறாங்க. சாயும் வச்சுருக்காங்க. இந்தமாதிரி நிறைய சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து இந்த ஊர் மக்கள் போடுற ட்ரெஸ் எல்லாம் காஸ்டியூமாக போட்டு இந்த இடத்துல ஃபோட்டோவும் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஆக்ஸ் ரைட் போக போகிறோம். பாருங்க 2 ஆக்ஸ் வச்சுட்டு போக போகிறோம். எவ்வளோ பெரிய ஆக்ஸ் இருக்கு பாருங்க இங்கே சாலையில். இங்கே பாருங்க ஊட்டியில் ஹார்ஸ் ரைட் போகிற மாதிரிலாம் இங்கே நிறையா ஆக்ஸில் ரைட் போயிட்டு இருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லாஸ்ட் டே ஜிப்லைனில் போக போகிறோம். ஜிப்லைனில் போகிறது கூட தெரியுது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம லாஸ்ட் ரைட் ஜிப்லைனில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம அவ்வளோ தூரம் அங்கே வரைக்கும் போனோம். அங்கேருந்து திரும்பி இங்கே வந்துடுவோம். நாங்கள் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பாருங்க. நல்லா சேஃப்டி மெஷரோட தான் பண்ணுறாங்க. கட்டிட்டு இருக்கேன். நான் உடைக்கிறேன். ஏய் உடைக்காத. இந்த ப்ளவுஸ் பிரச்சனை. இங்க பாருங்க இதுக்கப்புறம் இந்த சொலாங்க வழிக்கு அப்புறம் இங்க ஒரு சின்ன ஆறுமே ஓடுது. சின்ன ஆறுல நம்ம ஊர் காட்டாறு மாதிரி நீட்டமா போகுது. இந்த குளிர்காலத்தினால ஃபுல்லாவே ஃப்ரோஸ் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் தண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்க்கறதா சும்மா உங்களுக்கு ஐஸ் இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் உள்ள கை வச்சிங்கன்னா ஃபுல்லாக 2 இன்ச்சுக்கு உள்ள 2 இன்ச்சு 2 அடிக்கு உள்ள வரும். போதோ உள்ள காலும் வெளில எடுக்க உள்ள ஃபுல்லா முள்ளு செடியாக தான் இருக்கு. அது மேலதான் ஃபுல்லா ஸ்னோ பறந்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹிமாலயா மலை பண்ணிட்டு இருக்கேன். வா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணி 4 o'clock PM ஆக போகுது ஈவினிங்கில். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் வந்து மதியானம் காலையில் வந்ததுனால வெயில் அடித்ததுனால அந்தளவு வெயில் ஆனால் நல்ல கிளைமேட்டாக இருந்தது.
இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் ஏறுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து சொலாங் வேலியில் இருக்கிற எல்லா அட்வென்ச்சர்ஸையும் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லாமே அதிரடியாக சூப்பராகவும் இருந்தது. இப்போ வந்து நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். நான் வந்து நாளைக்கு நாள் இல்லை என்னென்ன அட்வென்ச்சர்ஸாக பண்ண போகிறோன்னு உங்களுக்கு வீடியோ வரும். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக செக்ஷாவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே பெல் ஐகான் தட்டி விட்டுருங்க. பாய்.